Number 2. இரண்டாவதாக What is a glorious church? மகிமை நிறை சபை என்பது என்ன? It is a rejoicing church. அது ஒரு மகிழ்ச்சி நிறை சபை. It is a rejoicing church. அது மகிழும் திருச்சபை. Look at the 5th verse. ஐந்தாவது வசனத்தை கவனியுங்கள். 5th verse of what? ஏசாயா 60:5. He is very kind. He gives you a clue. 5th verse and the latter portion. ஐந்தாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. Your heart shall swell with joy. தமிழில் முதல் பகுதியில் வருகிறது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். You know, the English word is very good. It's not filled with joy, it swells with joy. ஆங்கிலத்திலே உன் இருதயம் மகிழ்ச்சியால் வீங்கும் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டுள்ளது. And come to the 6th verse. ஆறாவது வசனத்தை கவனியுங்கள். And there also you look at the last sentence. அங்கேயும் கூட கடைசி வாக்கியம், They shall proclaim the praises of the Lord. கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். 15th verse. 15வது வசனம், The last portion. கடைசி பகுதி, You will become a joy of many generations. தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். 18th verse. 18வது வசனம், Latter portion. கடைசி பகுதி, Your gates shall be called praise. உன் வாசல்களை துதி என்று சொல்லுவாய். And verse 20. 20வது வசனம், End of that verse. கடைசி பகுதி, The days of your mourning shall be ended. உன் துக்க நாட்கள் முடிந்து போம். Swelling with joy. மகிழ்ச்சியால் வீங்கிய நிலை, Praises to the Lord. தேவனுக்கு நேரான துதிகள், A joy of many generations. தலைமுறை தலைமுறையான மகிழ்ச்சி, Your very gates shall be called praise. வாசல்களே துதி என்று அழைக்க, The days of your mourning shall be ended. துக்க நாட்கள் முடிந்து போன நிலை. It's a rejoicing church. இது ஒரு மகிழ்ச்சி ததும்பும் சபை. What is the parallel passage we have in Ephesians? இதற்கு இணையான எபேசிய நிருப பகுதி என்ன? 5th chapter. 5வது அத்தியாயம். I'll read to you from verse 18 on to verse 20. 18 முதல் 20 வசனங்களை வாசிக்கின்றேன். Do not be drunk with wine in which is dissipation, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், but be filled with the Spirit, ஆவியினால் நிறைந்து, speaking to one another in psalms and hymns and spiritual songs, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு, singing and making melody in your heart to the Lord because of the swelling joy. உங்கள் இருதயத்தில் கரை புரண்டோடும் மகிழ்ச்சி நிமித்தமாக கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, Giving thanks always for all things to God the Father in the name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் தந்தையாகிய தேவனை துதித்து. You know why we really need revival? நமக்கு ஏன் எழுப்புதல் தேவை என்று உங்களுக்கு தெரியுமா? There could be 100 reasons, but there is one paramount importance. அதற்கு நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம், ஆனால் மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. This is what the psalmist prayed unto God. தேவனை நோக்கி சங்கீதக்காரன் இவ்விதமாக ஜெபித்தார், Lord, will you not revive us again that your people rejoice in you? உமது மக்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் அவர்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. That word திரும்ப is important. Will you not revive us? No. Will you not revive us again that your people may rejoice in you? உம்முடைய மக்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படியாக நீர் திரும்பவும் அவர்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? You know that prayer is more than a prayer. It's kind of it's kind of clinging unto the Lord. It's kind of craving for that. Oh Lord, will you not please, my God? You know, that is the tone of that prayer. உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று சங்கீதக்காரன் என்று சொல்கின்றதான அந்த வார்த்தை ஒரு ஜெபமாக மாத்திரமல்ல, அது இதயத்தினுடைய ஒரு ஏக்கமாக தேவனை பற்றிக் கொள்கின்றதான ஒரு ஆதங்கமான சொல்லாக காணப்படுகிறது. Now if you turn with me to the book of Joel, யோவேல் புத்தகத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களே, that Pentecostal prophet has also so broadly, so beautifully he has illustrated it. அந்த பெந்தேகோஸ்தே தீர்க்கதரிசி இதனை மிகவும் நேர்த்தியாக சித்தரிக்கின்றார். First chapter and 16th verse. முதலாவது அத்தியாயம் 16வது வசனம். Is not the food cut off from our eyes, joy and gladness from the house of our God? நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் படவில்லையோ? You know, they are asking, they want to make it certain for people to understand. மக்கள் இதனை விளங்கிக் கொள்ளும்படியாக அவர்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக அவர்களை தட்டிவிடுகின்றார்கள். Many people are satisfied with the status quo. தாங்கள் இருக்கின்ற நிலையிலேயே அநேகர்
திருப்தி அடைந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். That is the greatest problem in the church of Jesus Christ today. இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபையிலே இன்றைக்கு இருக்கக்கூடியதான பிரச்சனை இதுதான். This much is enough. இது போதும். This is better than yesterday. நேற்றைய தினத்தை விட இன்று பரவாயில்லை. Tomorrow we will still get better. நாளைய தினத்திலே இன்னும் கொஞ்சம் நாம் மேன்மை அடைவோம். Don't be just unnecessarily be enthused about this. இப்படிப்பட்டதான காரியங்களிலே நீங்கள் திருப்தி அடையாதிருங்கள். Brothers and sisters, we should get the spirit of the psalmist and we should get the spirit of the prophet. சங்கீதக்காரனுடைய ஆவியையும் யோவேல் தீர்க்கதரிசியினுடைய ஆவியையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். People were going to the temple. மக்கள் ஆலயத்திற்கு போய் கொண்டிருந்தார்கள். They had their sacrifices. அவர்கள் பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். They had their festivals. பண்டிகைகளை கொண்டாடினார்கள். They had their Sabbaths. ஓய்வு நாட்களை ஆசரித்தார்கள். Everything is going on. எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. But deep down God raised an organization by name Blessing Youth Mission, and that was the psalmists. அங்கே இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அடியாழத்திலிருந்து ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்ற ஒரு குழுவினை ஆண்டவர் எழுப்பினார், இந்த சங்கீதக்காரனுடைய ஆவியோடு கூட. And that again, O Lord, நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? several revivals would have been there. அநேக எழுப்புதல்கள் நடந்தேறி இருக்கக்கூடும். One more revival, please, Lord. இன்னொரு எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே. I think that is the way we should also pray unto God. நாமும் கூட தேவனை நோக்கி இவ்விதமாக தான் ஜெபிக்க வேண்டும். Thank you, Lord, for the revival you sent under John Wesley. ஜான் வெஸ்லியின் காலத்திலே அனுப்பின எழுப்புதலுக்காக ஸ்தோத்திரம். Even Jonathan Goforth. யோனத்தான் கோஃபோர் காலத்திலே நடத்தின எழுப்புதலுக்காக ஸ்தோத்திரம். But will you not give us another revival? ஆனால் இன்னொரு எழுப்புதலை நீ அனுப்பி தர மாட்டீரோ? That's what we are longing for, Lord. அதற்காக தான் ஆண்டவரே நாங்கள் ஏங்கி தவிக்கின்றோம். Before we go to our grave, Lord, we want to see another revival sweeping our churches. எங்களுடைய கல்லறைக்கு நாங்கள் போவதற்கு முன்னதாக எங்களுடைய திருச்சபையை மோதியடிக்கும் ஒரு எழுப்புதலை நாங்கள் காண வாஞ்சிக்கின்றோம். You know, when the prophets were praying, they also were very positive. இந்த தீர்க்கதரிசிகள் ஜெபித்துக் கொண்டிருந்தான அதே வேளையிலே அவர்கள் சாதக சிந்தனையாளர்களாகவும் இருந்தார்கள். For example, in the first chapter, Joel was saying, "Is not food and joy and gladness cut off from the house of God?" இங்கே முதலாவது அத்தியாயத்திலே யோவேல் கூறும் பொழுது நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ என்று சொன்னார். But in the very next chapter, he immediately gets a positive tone. இரண்டாவது அத்தியாயத்தில் தானே ஒரு சாதகமான குரலுக்குள்ளாய் அவர் கடந்து வருகின்றார். Look at the 21st word. 21வது வசனத்தை கவனியுங்கள். Fear not, O land. தேசமே பயப்படாதே. Don't get frustrated. மகிழ்ந்து களிகூரு. Don't get frustrated. பயப்படாதே. Don't lose your confidence. உன்னுடைய நம்பிக்கையை விட்டு விடாதே. Be glad and rejoice. மகிழ்ந்து களிகூரு. The Lord will do great things for you. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். What are the great things? இந்த பெரிய காரியங்கள் என்ன? Look at verse 23. 23ஆம் வசனத்தை கவனியுங்கள். Be glad then, you children of Zion. சீயோன் குமாரரே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். Rejoice in the Lord your God. உங்களுடைய தேவனில் நீங்கள் மகிழுங்கள். Why? ஏன்? He has given you the former rain faithfully. உங்களுக்கு முன்மாரியை அவர் கொடுத்தார். He will cause you the rain to come down for you, the former rain and the latter rain also. உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் அவர் வருஷிக்க பண்ணுவார். So they remembered what happened during the former rain days. முன்மாரியின் காலத்திலே நடந்தது என்ன என்பதை அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். Now they are asking the Lord, give us a latter rain also, Lord. பின்மாரியை இப்பொழுது தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார்கள். I want to ask you a question. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்க பிரியப்படுகின்றேன். How many of you can say in the recent years you were desperately seeking the face of God, not with a prayer list but just with a prayer burden? Lord, send us a revival. Send us a revival of joy. Send us a revival of righteousness into the congregations, into the church. We want to see the church with its former glory. How many of you really gave yourself to such seasons of prayer? Please ask this question. ஏதோ ஒரு ஜெப பட்டியலை வைத்துக் கொண்டு கிரமமாய் ஜெபிக்கிறவர்களாக அல்ல, ஒரு ஜெப பாரத்தினாலே நிறைந்தவர்களாக, ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியின் எழுப்புதலை, ஒரு நீதியின் எழுப்புதலை எப்படியாவது அனுப்பி தாரும் ஆண்டவரே என்று இருதய குமுறலோடு கூட எழுப்புதலுக்காக வாஞ்சித்து உண்மையிலேயே எத்தனை பேர் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள், வாஞ்சித்தீர்கள்? Shall I tell you something? நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? Many of us started well, but we have stopped somewhere in the middle. நம்மிலே அநேகர் நன்றாக துவங்கினோம், ஆனால் ஏனோ தெரியவில்லை, இடையிலே நாம் ஸ்தம்பித்து நின்று விட்டோம். In our prayer, we are not now preoccupied with revival as the subject. நாம் நம்முடைய ஜெப வேளைகளில் எல்லாம் மற்ற எல்லா குறிப்புகளை விட இந்த எழுப்புதல் என்கிறதான காரியத்தை முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிப்பது இல்லை. I have come here this morning to stir you up back to be where you should be.
நீங்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்காக உங்களை நான் உசுப்பி விடுவதற்காக இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றேன். Not many ministries are there who are committing themselves to revival. இந்த எழுப்புதல் பணிக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்றதான வேறு பல இயக்கங்கள் எதுவும் இல்லை. A few years ago there was an organization by name Ambassadors for Christ. கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடியதான ஒரு இயக்கம் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தது. Augustine Salins of Mangalore was an outstanding preacher of that team. மங்களூரை சேர்ந்த அகஸ்டின் சாலின்ஸ் என்றதான தேவ மனிதர் இந்த இயக்கத்தினுடைய தலைசிறந்த தலைவராக இருந்தார். He was called the weeping prophet of India. இந்தியாவினுடைய புலம்பும் தீர்க்கதரிசி என்று அவர் அழைக்கப்பட்டார். There was another great man of God in that team. He was from Australia. His name was Dr. Ian North. டாக்டர் இஎன் நார்த் என்று சொல்லப்படக்கூடிய ஆஸ்திரேலியாவை சேர்ந்ததான இன்னும் ஒரு தலைவரும் கூட இந்த இயக்கத்தில் இருந்தார். Their only aim was to visit churches, speak to them, preach to them and stir up the flames of revival. எழுப்புதல் அக்கினியை கிளறிவிட்டு திருச்சபைகள் தோறும் சபைகள் தோறும் இந்த எழுப்புதலை அனல் மூட்ட வேண்டும், அதற்காக பிரசங்கிக்க வேண்டும் என்பதே இவர்கள் இருவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது. At that time there was one magazine which was very widely popular all over the world. உலகம் முழுவதிலும் அந்த நாட்களிலே மிக பிரசித்தியாய் சுற்றுக்கு வந்ததான ஒரு பத்திரிகை இருந்தது. And that was from United States. The title of that magazine was Herald of His Coming. வருகையின் தூதன் என்ற பெயரோடு அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து வெளிவந்ததான பத்திரிகை தான் அந்த பத்திரிகை. The moment we received a copy by sea mail after 3 months, the first thing that we would do in Karaikudi would rush and run to the forest to be on our knees and read. We were not able to read that magazine by getting seated. கடல் வழி அஞ்சலாக 3 மாதம் கழித்து மிக தாமதமாக அந்த பத்திரிகை வந்தாலும் கூட அந்த பத்திரிகை வந்த மாத்திரத்தில் தானே உடனடியாக அந்த பத்திரிகை பிரதியை எடுத்துக்கொண்டு ஓடோடி சென்று அந்த காரைக்குடி கானகத்திலே நாங்கள் உடனடியாக முழங்காலிட்டு ஜெபிப்போம். ஏனென்றால் அந்த அளவுக்கு எழுப்புதல் தீ எங்களுக்குள் எரிந்து கொண்டிருந்தது. And I am not critical, but I am analytical. ஆனால் நான் இப்பொழுது குறை கூறும் நோக்கத்தோடு அல்ல, ஆனால் காரியங்கள் இன்னவிதமாய் இருக்கின்றன என்று பகுத்தாய்ந்து நோக்கோடு உங்களிடத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். I am studying the focus and aim of so many organizations in India today. இந்தியாவில் இயங்குகின்றதான பல்வேறு நிறுவனங்களினுடைய தரிசனம் அதனுடைய கூர்மையை குறித்து நான் அப்படியே அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். Not even 10% of them is committed to revival in the church. இவற்றிலே 10% கூட திருச்சபையினுடைய எழுப்புதலுக்கு நேராக தங்களுடைய தரிசனத்தை வைக்கவில்லை என்பதுதான் உண்மை. They have their own agenda. தங்களுக்கென்று சொல்லி பல திட்டங்கள் அவர்களுக்கு உண்டு. They have their own programs and projects. தங்களுக்கென்று சொல்லி பல செயல் திட்டங்கள் நோக்கங்கள் அவர்களுக்கு உண்டு. They make a passing reference to revival, but they are not committed to revival. எழுப்புதலை குறித்து அங்கும் இங்குமாக அவர்கள் பேசுகின்றார்களே ஒழிய இந்த எழுப்புதல் தான் என்னுடைய வாஞ்சை என்று அதற்கு அர்ப்பணித்தவர்கள் எவரும் இல்லை. This is why I say Christ is wounded in the house of his friends. ஆகையால் தான் கிறிஸ்து தன்னுடைய சிநேகிதர் வீட்டிலே காயமடைந்திருக்கின்றார் என்று நான் சொல்லிக்கொள்ள பிரியப்படுகிறேன். Mark my words, Christ is wounded in the house of his friends. நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள். கிறிஸ்து தம்முடைய சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டிருக்கின்றார். Many congregations are either dead or they are dying, but who cares? அநேக திருச்சபைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன, சில திருச்சபைகள் அழிந்தே போய்விட்டன. ஆனால் இதை குறித்து கவலைப்படுவோர் யார்? Even if the church has knocked Jesus Christ outside, Jesus did not abandon that church. He was knocking for an entrance. அந்த சபையிலே இயேசு கிறிஸ்து உள்ளே இல்லாத சூழ்நிலையிலும் கூட அந்த சபையின் மீது அக்கறையாக அவர் வெளியே நின்று கதவை தட்டினதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். Christ loves the church. He never abandons the church. திருச்சபையை கிறிஸ்து எப்பொழுதும் நேசிக்கத்தான் செய்கின்றார், ஒருபோதும் அதனை அவர் கண்டனம் செய்வதில்லை. If you commit yourself to revive the church, I tell you, you will be a real minority, but better you take it up. I honestly believe that God has called us as Blessing Youth Mission to first and foremost to commit ourselves to pray and labor for revival in the church. Because the word says, our mission statement says, not just to see, but to ensure. That's a very strong word. To ensure
that the church is filled with the glory of God. There is a very definiteness about it. தேவனுடைய சபையிலே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்கிறதான ஆதங்கத்தோடு உழைக்கின்ற பிரயாசப்படுகின்ற கூட்டத்திலே நீங்கள் இருப்பீர்களேயானால், ஒருவேளை சிறுபான்மையான மக்களாக நீங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு மக்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஏனென்றால் இந்த ஒரு நோக்கத்தோடு கூட தான் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை ஆண்டவர் எழுப்பினார். சபையிலே முதலும் முக்கியமானதுமான எழுப்புதல் ஏற்பட வேண்டும் என்கிறதான இந்த நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இந்த மகிமை திருச்சபையிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிறதான தரிசன அறிக்கையோடு தான் நாம் செயல்படுகின்றோம். Brothers and sisters, here is a call that comes to us this morning. As we are not just contributors, we are not just sponsors, we are not just partners, we are key supporters of this mission. We are key promoters of this mission. Let us get back to that vision for which alone God primarily called us. இந்த இயக்கத்தினுடைய காணிக்கை சேகரிப்பவர்களாக, பங்காளர்களாக, நிதி திரட்டுபவர்களாக மட்டுமல்ல, இந்த இயக்கத்தினுடைய முக்கியமான நபர்களாக நாம் கூடி வந்திருக்கின்ற இந்த வேளையிலே திருச்சபையிலே எழுப்புதல், திருச்சபையிலே மகிமை என்கின்றதான நம்முடைய ஆதி தரிசனத்திற்கு நாம் திரும்புவோம் என்கிறதான அழைப்பு இந்த காலை வேளையில் தானே நம்மை நோக்கி தெளிவாக வருகின்றது. Our prayers must become like this, not Lord send a revival, but our prayer must be, Lord, will you not please in our times, will you not please in our times send a revival, will you not please in our times send a revival, that will you not please send a revival in our times, that your people may rejoice in you again. ஒரு எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே என்று வெறுமனே நாம் ஜெபிக்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு, ஆண்டவரே ஒரு எழுப்புதலை அனுப்ப மாட்டீரோ, உமது மக்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, உமது திருச்சபை மகிமையை காணும்படியாக உம்முடைய சபையிலே ஒரு எழுப்புதலை நீ அனுப்ப மாட்டீரோ என்று சொல்லி ஆதங்கத்தோடும் ஏக்கத்தோடும் வாஞ்சையோடும் அவரை நோக்கி கதறுவதே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். Preach the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கியுங்கள். What is the kingdom? தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? The kingdom of God is righteousness. தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி. Number 2, இரண்டாவது, the kingdom of God is joy. தேவனுடைய ராஜ்யம் என்பது மகிழ்ச்சி. That's what Romans 14:17 says. ரோமர் 14:17 அதைத்தான் சொல்கின்றது. I am just correlating all the scriptures so that you will see that they are not isolated text, but they are a coherent text. நான் இந்த வசனங்களை எல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம், இவைகள் எல்லாம் தனித்தனியே காணப்படுகின்றதான தனி மரங்களாய் அல்ல, இவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி ஒரு இனிமையான சோலையாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக. Oh, that's a good translation. You got the message. நீங்கள் செய்தியை விளங்கிக் கொண்டீர்களா? This is the garden of the Lord, not just isolated trees here and there, not mushrooms here and there, not weeds here and there, but this is the garden of the Lord. இது தேவனுடைய பண்ணை. ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாய் காணப்படுகின்றதான தனிமரங்கள் அல்ல, மாறாக பண்ணையாக, சோலையாக, இனிமையாய் காணப்படுகின்றதான ஒரு இடம். And in God's husbandry, in God's farm, we are all co-workers with God. இந்த தேவனுடைய பண்ணையிலே, இந்த தேவனுடைய தோட்டத்திலே தேவனோடு நாம் உடன் ஊழியர்களாய் இருக்கின்றோம். There can be no greater designation. இதை விட மிக மேன்மையான ஒரு பதவி இருக்க கூடுமோ? Co-workers with God. தேவனோடு உடன் ஊழியர்கள். Try to let your imagination loose. Just imagine your position. உங்களுடைய நிலையை, அதாவது உங்களுடைய அந்தஸ்தை இன்னதென்று சொல்லி உங்களுடைய மனதிலே கற்பனை செய்து பாருங்கள். It's more than servant of God. தேவனுடைய ஊழியக்காரராய் அல்ல, it's co-worker with God. தேவனோடு உடன் ஊழியர்கள். Because Jesus once said, hitherto my Father has been working and I am working, and now we are also added up to it. ஆண்டவர் ஒருமுறை சொன்னார், இதுவரை நானும் என் தந்தையும் கிரியை செய்து கொண்டிருந்தோம், ஆனால் இனிமேல் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிரியை செய்ய போகின்றோம். So we are co-workers with God in God's husbandry, in God's farm, in God's garden, in God's vineyard. What, I ask, what a glorious privilege this is. ஆகவே இனிமேலும் நாம் பண்ணையாட்கள் அல்ல, மாறாக தேவனுடைய பண்ணையிலே, தேவனுடைய தோட்டத்திலே, தேவனுடைய திராட்சை தோட்டத்திலே நாம் அவரோடு உடன் ஊழியர்களாயிருக்கின்றோம். இதை விட வேறு என்ன பேரு நமக்கு இருக்கின்றது? So we should have the same burden and concern, just like
what our God has about his vineyard. தம்முடைய திராட்சை தோட்டத்தை குறித்து தேவனுக்கு எந்த அளவுக்கு அக்கறையும் கரிசனையும் இருக்குமோ அதே அளவு அக்கறையும் கரிசனையும் நமக்கும் இருக்க வேண்டும். What is a glorious church? மகிமை நிறை சபை என்பது என்ன? Number 1, முதலாவது it is a righteous church. நீதி நிறைந்த சபை. Number 2, இரண்டாவது it is a rejoicing church. மகிழ்ச்சி நிறைந்த சபை. And number 3, மூன்றாவது it is a restful church. அமைதி நிறை சபை. It is a restful church. அமைதி நிறைந்த சபை. Look at the 8th verse. எட்டாவது வசனத்தை கவனியுங்கள். Are you turning? I don't hear any pages being turned. ஏசாயா 60 திருப்புவது என்னுடைய காதிலே விழவில்லையே. Okay, look at the 8th verse. எட்டாவது வசனம். Who are these who fly like a cloud and like doves to their roosts? மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? Doves, புறாக்கள், symbol of restfulness or peace. சமாதானம் அல்லது அமைதியின் சின்னம். Come to verse 17. 17ஆம் வசனத்திற்கு வாருங்கள். What will be the name of your magistrates? உங்களுடைய தண்டற்காரருடைய பெயர் என்ன? What will be the name of your officers? உங்களுடைய அதிகாரிகளுடைய பெயர் என்ன? 17th word, second portion. 17ஆம் வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி. I will make your officers peace. உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும். You know, English rendering is very interesting. ஆங்கில வசனம் மிக நேர்த்தியாக உள்ளது. It is not peaceful officers. சமாதான கண்காணிகள் என்று அல்ல. The very name of officers is peace. They will be peace personified. அவர்கள் சமாதான கண்காணிகளாய் அல்ல, சமாதான கண்காணிகளாகவே இருப்பார்கள். Come to verse 18. 18ஆம் வசனம். What does it say? அங்கே என்ன சொல்லப்படுகிறது? Violence shall no longer be heard in your land. இனி கொடுமை உன் தேசத்தில் இல்லை. Neither wasting nor destruction within your orders. அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. Verse 8 speaks about doves. 8வது வசனம் புறாவை குறித்து பேசுகின்றது. Verse 17 speaks about officers who are personified peace. 17வது வசனம் அமைதியின் தூதுவர்களை குறித்து பேசுகிறது. And verse 18, no more violence anywhere in your borders. 18வது வசனத்திலே உன் எல்லை எங்கிலும் கொடுமை அழிவு என்பதே இல்லை. Now you fly like doves to book of Ephesians. இப்பொழுது புறாக்களைப் போல பறந்து எபேசுவுக்கு வாருங்கள். First chapter. முதலாவது அத்தியாயம். Look at the second verse. இரண்டாவது வசனம். First chapter, second verse. 1-2. Grace to you and peace from God our Father and the Lord Jesus Christ. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. It is not just a formal greeting. இது ஏதோ முறைப்படி சொல்லப்படுகின்ற வாழ்த்து அல்ல. When you come to the end of that letter, அந்த நிலை கடைசிக்கு வரும் பொழுதும் கூட verse 23, 23வது வசனத்திலே பாருங்கள். 6:23 of Ephesians, எபேசியர் 6:23, it says peace to the brethren. சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. Peace to the brethren. சகோதரருக்கு சமாதானம். Second chapter. இரண்டாவது அத்தியாயம். I'll read from verse 14 to 17. 14 முதல் 17 வசனங்கள். He himself is our peace. அவரே நம்முடைய சமாதான காரணராகி. What did he do? என்ன செய்தார்? He has made both one and has broken down the middle wall of division between us. இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, having abolished in his flesh the enmity, that is the law of commandments contained in ordinances, so as to create in himself one new man from the two, thus making peace. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. And come to verse 17. 17ஆம் வசனத்திற்கு வாருங்கள். And he came and preached peace to you who were afar off and those who were near. அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். Verse 14. 14வது வசனம். He is our peace. அவரே நம்முடைய சமாதான காரணர். Verse 15. 15வது வசனம். He made peace. அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார். Verse 17. 17வது வசனம். He preached peace. அவர் சமாதானத்தை அறிவித்தார். Now come with me to 4th chapter. 4வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். Look at the third verse. 3வது வசனம். Endeavoring to keep the unity of the Spirit in the bond of peace. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். Bond of
peace. சமாதான கட்டு. Now I want you to look at verse 3 and verse 13 of 4th chapter. அந்த 4வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் ஒப்பு நோக்கும்படியாய் உங்களை கேட்கின்றேன். There is a doctrinal observation that you should not ever miss. நீங்கள் தவறவிடக் கூடாத ஒரு முக்கியமான உபதேச விளக்கம் இங்கே உள்ளது. Verse 3, 3வது வசனம், unity of the spirit. ஆவியின் ஒருமை. Verse 13, தமிழில் 11வது வசனம், unity of faith. விசுவாசத்தின் ஒருமை. Two different things. இவைகள் இரண்டு வேறுபட்ட சத்தியங்கள். One, unity of the spirit. ஒன்று ஆவியின் ஒருமை. The other, unity of faith. மற்றொன்று விசுவாசத்தின் ஒருமை. Unity of the spirit is already there. ஆவியின் ஒருமைப்பாடு ஏற்கனவே இருக்கின்றது. It need not be created, it need not be worked out, it must be simply maintained. இது புதிதாய் உருவாக்கப்பட வேண்டியது ஒன்றல்ல, இது புதிதாய் ஏற்படுத்தப்பட வேண்டியதும் அல்ல, மாறாக இது அப்படியே காக்கப்பட வேண்டியது. Unity of the spirit is already there because of what Christ has done. ஆவியின் ஒருமை கிறிஸ்து செய்த காரியத்தினாலே ஏற்கனவே இருக்கின்றது. It has to be simply maintained. இதனை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். But 13th word says, till we all come to the unity of faith. ஆனால் 11வது வசனம் சொல்கிறது, விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி என்று சொல்கின்றது. That means the unity of faith is not there, it must be attained. இந்த விசுவாசத்தின் ஒருமை என்பது இப்பொழுது இல்லை, மாறாக அது விரைவிலே எட்டி பிடிக்கப்பட வேண்டும். One must be maintained, other must be attained. ஒன்று காக்கப்பட வேண்டும், மற்றொன்று அடைய வேண்டும். Unity of the spirit is already there and unity of the faith is still to come. ஆவியின் ஒருமை ஏற்கனவே இருக்கின்றது, விசுவாசத்தின் ஒருமை இனி வருகிறதா இருக்கிறது. Unity of the spirit is because of love, unity of faith is because of doctrine. ஆவியின் ஒருமை என்பது அன்பின் நிமித்தமாக வருகின்றது, ஆனால் இந்த விசுவாசத்தின் ஒருமை என்பது உபதேசத்தினால் வருகிறது. We may have doctrinal differences. நமக்குள்ளே உபதேசத்தை குறித்த வேறுபாடுகள் இருக்கலாம். We may have differences of opinion. நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். We may have differences of ideology. நம்முடைய லட்சியங்களை குறித்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். That may still remain. அவைகள் தொடர்ந்து இருக்கலாம். We are going towards that. அவைகளிலே நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கின்றோம். But what is important here is that our unity because of simple love. He is a child of God, I am a child of God, both of us have the same father, we belong to the same family, so we maintain the unity of the spirit. ஆவியின் ஒருமை என்பதோ அன்பின் அடிப்படையால் கட்டி எழுப்பப்படுவது. அவர் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, இருவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள். ஆகவே இந்த அன்பிலே ஒன்றாக கைகோர்த்து நாம் பயணிப்போம். It is from the unity of the spirit you travel towards the unity of faith. இப்படியாக ஆவியின் ஒருமையில் ஆரம்பித்துதான் இந்த விசுவாசத்தின் ஒருமைக்கு நேராக நாம் நடைபோடுகின்றோம். But today the church of Jesus Christ is divided because of the question of unity of faith. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபையானது விசுவாசத்தின் ஒருமை என்கிற காரியத்தை மையமாக வைத்து பிரிந்து சிதறி காணப்படுகிறது. There is no peace possible if faith is the foundation. There is peace possible only if the law of the spirit, the love of the spirit is the foundation. விசுவாசத்தின் அடிப்படையிலே ஒருமை என்பது சாத்தியம் அல்ல, அது இனி வரக்கூடியது. ஆனால் ஆவியின் ஒருமை என்கிற அடிப்படையிலே அன்பில் நாம் துவங்குமே ஆனால் இது சாத்தியம், இது சாத்தியம். Now you are an organization. நீங்கள் ஒரு இயக்கமாய் இருக்கின்றீர்கள். What you cannot practice in an organization, you cannot expect that to be practiced in the church. இந்த அமைப்புக்குள் நீங்கள் பயிற்றுவிக்க முடியாத ஒன்றை திருச்சபையிலே நீங்கள் பயிற்றுவிப்பது என்பது கூடாத காரியம். So this is something which we need to take it very seriously. ஆகவே இதனை மிகுந்த கவனத்தோடு கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். Why do strifes and conflicts come among us? நமக்குள் தானே பிரிவினைகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏன் வருகின்றன? Because of the same old spirit of the disciples. Christ was bleeding, he was sweating blood, he was talking about how he was going to suffer in Jerusalem, but they were talking about who will be greatest among themselves. இந்த பழைய சீடர்களில் இருந்ததான அதே சிந்தை நம்மிடத்தில் காணப்படுவதுதான். இறைமகன் இயேசு ரத்தம் சிந்தி, இரத்த வேர்வை சிந்தி தான் எருசலேமிலே அனுபவிக்கப் போகின்றதான பாடுகளை குறித்து உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இவர்களோ தங்களிலே எவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். This is the real difference. இதுதான் உண்மையான பிரச்சனை.
we're not able to understand the real heartbeat of God. தேவனுடைய இதய துடிப்பை இன்னதென்று விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். Now we need to restore this peace into all our communities and our churches. நம்முடைய சமுதாயங்களிலும் திருச்சபைகளிலும் காணாமற் போயிருக்கின்றதான இந்த சமாதானத்தை நாம் மீண்டுமாய் வைப்பதே நம்முடைய கடமையாக இருக்கிறது. We read in the 6th chapter 5th verse. 6வது அத்தியாயம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். What is that gospel? அந்த சுவிசேஷம் என்ன? Gospel of peace. Peace. 5வது வசனத்திலே சமாதானத்தின் சுவிசேஷம். See, I'm not trying to invent what is not there, but I'm just trying to find out what is there but which we have missed it. நான் ஏதோ புதிதான ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க பிரியப்படவில்லை, மாறாக ஏற்கனவே அங்கு இருந்து எப்படியோ நாம் தவறவிட்டதான அந்த முத்துக்களை உங்களுக்கு எடுத்துக் கொடுக்க பிரியப்படுகின்றேன். It is not just a gospel. இது ஒரு சாதாரண சுவிசேஷம் அல்ல. You need to be like a soldier. நீங்கள் ஒரு போர் வீரனை போல ஆயுதம் தரித்து நிற்க வேண்டும். Helmet, தலைச்சீரா, belt, கச்சை, breastplate, கவசம், boots. காலணி. Very good. எல்லாம் நல்லதுதான். But what's the message you preach? ஆனால் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டியதான செய்தி என்ன? Gospel of peace. சமாதானத்தின் சுவிசேஷம். You see, everything is so beautifully networked in God's revelation. தேவனுடைய வெளிப்பாட்டிலே எல்லாமே மிக அழகாக நேர்த்தியாக கோர்க்கப்பட்டுள்ளன. Turn with me to Ephesians again. எபேசியருக்கு மீண்டுமாக திருப்பிக் கொள்ளுங்கள். Look at the 5th chapter. 5வது அத்தியாயம். How does this peace and quietness possible? இந்த அமைதியும் சமாதானமும் எப்படி சாத்தியம்? It's by restoration of God's order. தேவனுடைய நியமங்களை ஆதிநிலை ஏகச் செய்வதன் மூலமாக. Verse 21. 21வது வசனம். Submit to one another in the fear of God. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். It is not superior versus inferior. மேன்மையானவர்கள் தாழ்வானவர்கள் என்கிறதான காரியம் அல்ல. It is not senior versus subordinate. மூத்தவர் அவருக்கு கீழ் வேலை செய்பவர் என்கிற காரியம் அல்ல. Submission in Christian life and ministry is never one-sided. எப்பொழுதுமே இந்த அடிபணிதல் கீழ்ப்படிதல் என்பது ஒருபுறம் சார்ந்ததாக கிறிஸ்தவத்திலே ஒருபோதும் காணப்படுவதில்லை. That is outside Christianity. அது கிறிஸ்தவத்திற்கு அந்நியமானது. Top to bottom. தலை முதல் கால் வரை. It is not like that in Christian economy. கிறிஸ்தவ பொருளாதாரத்திலே இது இப்படியாக இல்லை. I submit to him and he submits to me. அவர் எனக்கு அடிபணிகின்றார், நான் அவருக்கு அடிபணிகின்றேன். If I don't submit to him, I cannot expect him to submit to me. நான் அவருக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே அவர் எனக்கு கீழ்ப்படிவதை நான் எதிர்பார்க்க கூடாது. Submission is always mutual in Christian economy. அடிபணிதல் கிறிஸ்தவத்திலே ஒருவருக்கு ஒருவர் செய்கின்ற ஒரு காரியமாகும். Why did David remove all the armor? தாவீது தன் மீது இருந்ததான போர் கவசங்களை எல்லாம் ஏன் எடுத்து போட்டான்? Why did Jonathan remove all the armor? யோனத்தான் தன் மீது இருந்ததான கவசங்களை எல்லாம் ஏன் எடுத்து போட்டான்? David knew Jonathan will not stab him. Jonathan knew that David will not stab him. தாவீது தன்னை தாக்க மாட்டான் என்று யோனத்தான் நன்கு அறிந்திருந்தான். யோனத்தான் தன்னை தாக்க மாட்டான் என்று தாவீது நன்றாக அறிந்திருந்தான். Only because of that knowledge they removed all their armor. இந்த நம்பிக்கை இருந்ததனால்தான் தங்கள் மீது இருந்ததான ஆயுதங்கள் கவசங்களை எல்லாம் அவர்கள் கலற்றினார்கள். That is the kind of restfulness and peace that we should have. Otherwise we don't have violence in TV. We have violence right in our own setup. இவ்விதமான சமாதானத்தையும் அமைதியையும் தான் நாம் நமக்குள்ளாக நிலைநாட்ட வேண்டும். அப்படி இல்லை என்றால் வன்முறையை நாம் தொலைக்காட்சியிலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வன்முறை நமக்குள் தானே தலைவிரித்தாடுகின்றது. That is a real revival and restoration we should work for. நாம் எதிர்பார்க்கக்கூடியதான எழுப்புதல் இதுதான். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Elijah will come. எலியா வருவார். He has already come. எலியா ஏற்கனவே வந்தாயிற்று. What is that Elijah? இந்த எலியா யார்? You resurrect Malachi and this is what he will say. மல்கியாவை எழுப்பி கேளுங்கள், அவர்தான் இதை சொல்லுவார். Before the dreadful day of the Lord, தேவனுடைய அந்த பயங்கரமான நாளுக்கு முன்னே I will send Elijah. நான் எலியாவை அனுப்புவேன். What will he do? அவர் என்ன செய்வார்? He will restore restfulness and order. அவர் சமாதானத்தையும் அமைதியையும் கொண்டு வருவார். Why? ஏன்? Now the heart of fathers and heart of the children are in conflict against each other. பிதாக்களுடைய இருதயமும்
பிள்ளைகளுடைய இருதயமும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக இருக்கின்றது. And when Elijah comes, எலியா வரும் பொழுதோ he will restore all things. இவைகளை எல்லாம் அவர் சீர்படுத்துவார். How will he do it? அவர் எப்படி செய்வார்? He will turn the hearts of the fathers towards the children and the hearts of the children towards the father. That's what I said. It is never one way. It is always mutual. You understand? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேராகவும் பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களுக்கு நேராகவும். நன்றாக கவனியுங்கள், ஒருபுறமாக அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல இரு தரத்தில் இருந்தும் இவ்விதமான ஒரு சீர்திருந்துதலை அவர் கட்டளையிடுவார். Fathers must turn to children and children must turn to father. Otherwise it never works out. பிதாக்கள் பிள்ளைகளுக்கு நேராக திரும்ப வேண்டும், பிள்ளைகள் பிதாக்களுக்கு நேராக திரும்ப வேண்டும். இப்படி ஒருவருக்கொருவர் அடிமொழியும் பொழுதுதான் காரியங்கள் சீராகின்றன, மற்றபடி அல்ல. Husband to wife and wife to husband. கணவன்மார்கள் மனைவிகளுக்கு நேராகவும் மனைவிமார்கள் கணவன்மாருக்கு நேராகவும் இந்த அடிபணிதல். Masters to servants and servants to masters. எஜமான்கள் வேலையாட்களுக்கு நேராகவும் வேலையாட்கள் எஜமான்களுக்கு நேராகவும் கீழ்ப்படிதல். Nearly 1.5 chapter of this interpersonal masters, servants, husbands, wives, parents, children, it is explained in all detail in book of Ephesians. You read it. இந்த எபேசிய நிருபத்திலே 1.5 அதிகாரத்திற்கு மேலாக பல வசனங்களிலே எஜமான்களுக்கும் வேலையாட்களுக்கும் இடையே உள்ள உறவு, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவு அழகாக நேர்த்தியாக அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. நன்றாக வாசித்து பாருங்கள். No more violence in your borders. உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே இனியும் எந்த விதமான கொடுமை காணப்படக்கூடாது. No more violence, only yieldedness and softness and meekness. ஒவ்வொருவருக்கும் அடிபணிதல், மிருதுவாயிருத்தல், அமைதியாயிருத்தல் இவைகள் தான் காணப்பட வேண்டுமே ஒழிய வன்முறை என்கிற பேச்சுக்கே இடமில்லை. That Elijah, that John the Baptist, he came as a preparation for the first advent of Christ, and we, the ministers of the Holy Spirit, we are the forerunners for the second advent. That's why I say we should get into that revival ministry of restoration. இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகைக்கு ஆயத்தமாக வந்ததான முன் தூதனாகிய யோவான் இவ்விதமான சமாதானம் பண்ணுகின்ற பணியை நிலைநாட்டினார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கின்ற முன் தூதுவர்களாகிய பரிசுத்த ஆவியின் பிரதிநிதிகளாகிய நாமும் இவ்விதமான அமைதியின் காரணிகளாக சமாதான தூதுவர்களாக எழுப்புதலுக்கு வித்திட வேண்டும். Distribution of tracts to every person on the face of the earth is good and necessary. இந்த உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டிக்கும் இறை வார்த்தையை நற்செய்தி பிரசுரமாக விநியோகிப்பது மிகச் சிறந்தது, அது அவசியமானது. But that will not bring a world impact. இது உலகத்தை ஒரு பாதிப்புக்கு உள்ளாய் கொண்டு வராது. You know how you can impact the world? உலகத்தை நீங்கள் எப்படியாய் வசீகரிக்கலாம் தெரியுமா? Very simple. மிக எளிமையானது. My Jesus said it. ஏன் இயேசு விதமாய் சொன்னார்? Love one another that the world may know that you are my disciples. நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதின் மூலமாக உலகம் அறிந்து கொள்ளும். The world impact. இது உலகத்தை பாதிக்கின்ற உண்மை. That's what Jesus prayed in the high priestly prayer. பிரதான ஆசாரிய ஜெபத்திலே இயேசு கிறிஸ்து இதைத்தான் ஜெபித்தார். Father, பிதாவே, let them be one as we are one, that the world may believe that you have sent me. நானும் நீரும் ஒன்றாயிருப்பது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் அதன் மூலமாய் உலகம் இவர்களை என்னுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்ளவும் நீர் செய்யும். World impact is not possible without a restoration of restfulness into the church. சபையிலே இந்த சமாதானமும் அமைதியும் நிலைநாட்டப்படுகின்ற வரையிலே உலகத்திலே ஒரு பாதிப்பை நாம் உருவாக்கவே முடியாது. We had a foretaste of it during the former rain, that was during Pentecostal days. பெந்தேகோஸ்தே நாட்களிலே இந்த அனுபவத்தினுடைய முன் ருசியை நாம் பெற்றோம். All those who believed were together. விசுவாசிகள் யாவரும் ஒன்றாயிருந்து. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? A great fear came upon all the people. எல்லா மக்கள் மேலும் பெரிய பயம் உண்டாயிற்று. You understand that? அதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா? You know, when God's people came together in oneness, a great fear fell upon the people. தேவ மக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒன்றாக நின்ற பொழுது உலக மக்கள் யாவர் மேலும் ஒரு இனம் புரியாத பயம் விழுந்தது. And again in the 4th chapter of Acts we read, they were all together because of that with great power
The apostles gave a testimony, and great grace was upon them all, and a great multitude turned to the Lord. Everything was great because of this one thing. Without that, something will happen, but the great things will not happen. அடுத்து 4வது அத்தியாயத்திலே நாம் வாசிக்கும் பொழுதும் கூட விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாய் இருந்தது நிமித்தமாக பெரிய காரியங்கள் நடைபெற்றன. அநேக தேவனுடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அநேக மக்கள் இதை கண்டு வியந்தார்கள். அப்படி இல்லாத பட்சத்திலே இங்கும் அங்குமாக ஏதோ சில காரியங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் வேதத்திலே வாசிப்பது போல பெரிய அதிசயங்கள் நடைபெறாது. Take a church in Theni. தேனியில் இருக்கின்ற ஒரு சபையை எடுத்துக்கொள்ளுங்கள். Or take a church in Chennai. அல்லது சென்னையில் இருக்கின்ற ஒரு சபையை Or எடுத்துக்கொள்ளுங்கள். take a church in Palayangottai. அல்லது பாளையங்கோட்டையில் இருக்கின்ற ஒரு சபையை எடுத்துக்கொள்ளுங்கள். Can you say people in Palayangottai are afraid of Christians and churches in Palayangottai? பாளையங்கோட்டையில் உள்ள சபையை குறித்து அல்லது கிறிஸ்தவர்களை குறித்து பாளையங்கோட்டையில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு பெரிய பயம் உண்டாயிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? You know, this is why we need revival. இங்குதான் இவ்விதமான ஒரு எழுப்புதலை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். Don't get detached in the course of this message. இந்த செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கும் தொலைந்து போய்விடாதிருங்கள். Stay put. சொல்வதை நன்றாக கவனியுங்கள். Because this is difficult. இது மிகவும் கடினமான ஒன்று. But this has to come. ஆனால் இது நடந்தேறியே ஆக வேண்டும். This has to come. இது வந்துதான் ஆக வேண்டும். Because we are the people who have been singing from beginning, there shall be shouts of blessing, there shall be shouts of blessing, mercy drops around us are falling, but for the showers we plead. அருள் ஏராளமாய் பெய்யும், அருள் ஏராளமாய் பெய்யும், அங்கும் இங்கும் அல்ல, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டும் என்று ஆரம்பம் முதல் பாடிக்கொண்டிருப்பவர்கள் நாம் தானே. That's why I'm just giving a biblical basis with which you can again be stirred up to action. உங்களுடைய செயல்களிலே நீங்கள் தீவிரமாக ஏற்படுவதற்கு ஏற்ற விதத்திலே வேத அடிப்படையிலான இந்த சத்தியங்களை உங்களுக்குள்ளே நான் அனல் மூட்டிக் கொண்டிருக்கின்றேன். Preach the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கியுங்கள். What is the kingdom? இந்த ராஜ்யம் என்பது என்ன? The kingdom of God is righteousness. தேவனுடைய ராஜ்யம் நீதி நிறை ராஜ்யம். And the kingdom of God is joy. தேவனுடைய ராஜ்யம் மகிழ்ச்சி நிறைந்த ராஜ்யம். And the Bible says in the same Romans 14:17, the kingdom of God is peace. ரோமர் 14:14 அந்த வசனத்தில் தானே வேதம் சொல்லுகின்றது இந்த தேவனுடைய ராஜ்யம் சமாதானம் நிறைந்த ராஜ்யம். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, how much God loves us. தேவன் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்று பாருங்கள். How much God expects from us. நம்மிடத்திலிருந்து தேவன் எவ்வளவாய் எதிர்பார்க்கிறார் என்று பாருங்கள். It is not possible for us, but with God we can, we will, we should, and we must. நம்மால் இது முடியாததாக இருக்கலாம், ஆனால் தேவனோடு தேவனால் இது நிச்சயமாய் முடியும். இது What is a glorious church? மகிமை நிறை சபை என்பது என்ன? It is a righteous church. நீதி நிறைந்த சபை. It's a rejoicing church. மகிழும் சபை. It's a restful church. அமைதி நிறை சபை. Number 4. நான்காவதாக it is a reigning church. அரசாளும் சபை. It is a ruling church. ஆட்சி செய்யும் சபை. Look at the 12th verse. 12வது வசனத்தை கவனியுங்கள். The nation and kingdom which will not serve you shall perish, and those nations shall be utterly ruined. உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். 14th verse. 14வது வசனம். The sons of those who afflicted you shall come bowing to you, and all who despised you shall fall prostrate at the soles of your feet. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிவார்கள். Verse 22. 22வது வசனம். A small one shall become a strong nation. Middle portion. சின்னவன் ஆயிரமும் சிறியவன். Middle portion. A small one shall become a strong nation. இரண்டாவது பகுதி, சிறியவன் பலத்த ஜாதியாவான். The church of Jesus Christ, when it is revived and restored to its former glory, it will be a reigning church, it will be a ruling church. தன்னுடைய முன் நிலைக்கும் ஆதி நிலைக்கும் திருச்சபையானது ஏகும் பொழுது நிச்சயமாகவே அது ஆட்சி செய்கின்ற அரசாளுகின்ற சபையாக இருக்கும். I want to testify this morning before you, beloved. My heart is overwhelmed because I am able to see that the ministry of the word that I bring from the presence of God is reaching most of your hearts. You are being ministered unto this morning.
பிரியமானவர்களே, உங்களுக்கு முன் நான் சாட்சியாய் சொல்ல பிரியப்படுகின்றேன். இறை பிரசன்னத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றதான இந்த முக்கியமான சத்தியங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் மிக நேர்த்தியாக இறங்கிக் கொண்டிருப்பதை குறித்து நான் உண்மையிலேயே மன நெகிழ்ச்சி அடைகின்றேன். First chapter of Ephesians and third verse. எபேசியர் 1:3. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessing in heavenly places with Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். We are seated above in the heavenlies with Jesus Christ. உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அமர்ந்திருக்கின்றோம். First chapter again, verses 20 to 22. முதலாவது அத்தியாயம் 20 முதல் 22 வசனங்கள். Which he worked in Christ when he raised him from the dead and seated him at his right hand in the heavenly places, far above all principality and power and might and dominion, and every name that is named, not only in this age but also in that which is to come. And he put all things under his feet and gave him to be the head over all things to the church. He doesn't isolate the church. He doesn't detach the church. His body, the fullness of him who fills all in all. Hallelujah. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பக்கத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஹல்லேலூயா. Fourth chapter verses 7 and 8. நான்காவது அத்தியாயம் 7-8 வசனங்கள். How we are all reigning with Christ. நாம் எவ்வாறு கிறிஸ்துவோடு அரசாட்சி செய்கிறோம் என்பதை கவனியுங்கள். To each one of us is grace given according to the measure of Christ's gift. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. Remove that word avanavanukku. It is ovvorvarukkum. Avanavanukku, you just put a circle that and strike it. That's not a right translation. Put it as ovvorvarukkum. To each one of us is given grace according to the measure of Christ's gift. அந்த வசனத்திலே அவனவனுக்கு என்று வருகின்ற சொல்லை நீங்கள் நீக்கிவிட்டு ஒவ்வொருவருக்கும் என்று போட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. How did we get this gift? இந்த ஈவை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம்? When he ascended on high, அவர் உன்னதத்திற்கு ஏறி he led captivity captive, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி gave gifts, authority and power to men. மனிதர்களுக்கு வரங்களையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் அளித்தார். It's a reigning church. இது அரசாளுகின்ற சபை. It's a ruling church. இது ஆட்சி செய்யும் சபை. 6th chapter. ஆறாவது அத்தியாயம். We read from verse 10 to 12. 10 முதல் 12 வசனங்கள். Put on the whole armor of God that you may be able to stand against all the wiles of the devil. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். I have taken only sample passages. If you read further on, many more things you can add up. அங்குமிங்குமாக ஒரு சில வசனங்களை தான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகின்றேன். முழுமையான புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் முழுமையான சத்தியம் உங்களுக்கு வெளிப்படும். The glorious church is a reigning church. It is a ruling church. மகிமையான சபை என்பது அரசாளுகின்ற சபை, ஆட்சி செய்கின்ற சபையாகும். In other words, the church of Jesus Christ, follow me carefully. The church of Jesus Christ is called and commissioned and enabled to exercise Christ's authority on earth. வேறு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை இந்த பூமியிலே நடத்துவதற்கு வலிமையும் அதிகாரமும் பெற்றதான ஒரு நபர்தான் திருச்சபையாகும். That's why Jesus said, ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், whatever you bind on earth shall be bound up in heaven, and whatever you loose on earth shall be loosed up in heaven. நீங்கள் பூமியிலே எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், எதனை பூமியிலே கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். You say condemned, I will back your judgment. You say released, forgiven, I will back your decree. தீர்த்து கட்டு என்று எதனை நீங்கள் குற்றப்படுத்துவீர்களோ அதனை நான் அப்படியே செய்வேன். மன்னித்து விடு என்று சொல்லி எதனை நீங்கள் மன்னிக்க சொல்லுகின்றீர்களோ அதனை நான் மன்னித்து விடுவேன். There is no further court of law beyond the authority of the church. இந்த திருச்சபையின் வரம்பை மீறி எந்த முதன்மை வழக்கு மன்றமும் கிடையாது. That is why the Bible says. அதை ஆகையால் தான் வேதம் சொல்கிறது. I want you to finish that.
அதை நான் முடிக்க பிரியப்படுகின்றேன். I want you to finish what I start. நான் ஆரம்பித்ததை நீங்கள் முடிக்க பிரியப்படுகின்றேன். Behold, how beautiful are the feet of him who bring glad tidings and declares your God reigns. சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்து மலைகளிலே உன் ராஜா அரசாளுகிறார் என்று உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகின்றார் என்று சொல்லுகிறவனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. What is our message? நம்முடைய செய்தி என்ன? Your God reigns. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகின்றார். I want every one of you to come up to your position which God has given you. தேவன் உங்களுக்கு அருளி இருக்கின்றதான இந்த உன்னத நிலைக்கு நீங்கள் எழும்பி வரும்படியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் விரும்புகின்றேன். That's why Jesus preached the kingdom. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து விண்ணரசை குறித்து பிரசங்கித்தார். That's why John the Baptist preached the kingdom. ஆகையால் தான் திருமுழுக்கு யோவானும் இந்த இறையரசை குறித்தே பிரசங்கித்தார். That is why Apostle Paul stood as a lion before even kings and said, do you believe what I say? And he said, oh man, you are making me almost a Christian. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சிங்கமென எழுந்து நின்று ராஜாக்களுக்கு முன்பாக கூட சவாலிட்டு பேசினான். அவன் பேசின வார்த்தையின் நிமித்தமாக அந்த ராஜா பதிலாக கொஞ்சம் குறைய கிறிஸ்தவன் ஆகிறதற்கு நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொன்னான். I want to bring two people before you today. உங்களுடைய கண்களுக்கு முன்னதாக இரண்டு நபர்களை நான் கொண்டு வர பிரியப்படுகின்றேன். Because we are blessing youth mission. நாம் ஆசீர்வாத இளைஞர் இயக்கமாய் இருக்கின்ற காரணத்தினால் I want to bring two young people before you to illustrate this message. இந்த செய்தியை உங்களுக்கு சித்தரித்து காட்டுவதற்காக இரண்டு இளைஞர்களை முன்னிறுத்துகின்றேன். One was Joseph. ஒன்று யோசேப்பு. Was he ruling? அவன் ஆட்சி செய்தானா? Yes. ஆம். The ruler consulted him for the national affairs. அங்கே அரசன் தன்னுடைய தேசத்துக்கு அடுத்த காரியங்களிலே யோசேப்பை கலந்து ஆலோசித்தான். Another man, Daniel. இன்னொரு இளைஞன் தானியேல். Was he ruling the nation? அவன் நாட்டை அரசாட்சி செய்தானா? The king consulted him to rule the nation. Church of Jesus Christ in India shall be consulted on national affairs. தேச பிரச்சனைகள் குறித்து திருச்சபையை கலந்து ஆலோசிக்கின்றதான நிலை இந்தியாவுக்கு என்று வரும். Let me ask that question again. நான் மீண்டும் இந்த கேள்வியை உங்களுக்கு முன் வைக்கின்றேன். Let this question be hammered upon your heart. உங்களுடைய உள்ளத்திலே இந்த கேள்வி பசுமரத்தாணியாய் பதியட்டும். Let it be pounded upon your heart. உங்களுடைய மனதிலே இது ஆணித்தரமாய் பதியட்டும். Let it be nailed upon your heart. உங்களுடைய மனதிலே இது மிக ஆழமாக தொனிக்கட்டும். When will the day come when the Indian church will be consulted for the national affairs by Indian leaders? நாட்டின் பிரச்சனைகளை குறித்து திருச்சபையை கலந்து ஆலோசிக்க வேண்டியதான ஒரு நிலை அரசியல் தலைவர்களுக்கு இந்தியாவிலே எப்பொழுது வரும்? What happened in Egypt through Joseph? What happened in Babylon through Daniel? Can it not? Should it not? Will it not? Must it not? My dear brothers and sisters, happen in our time. That is why we need to work for revival for a glorious church. எகிப்திலே யோசேப்பின் மூலமாகவும் பாபிலோனிலே தானியேலின் மூலமாகவும் நடைபெற்றதான அந்த மகத்தான காரியம் இன்று நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய காலத்திலே நம்முடைய தேசத்திலே ஏன் நடைபெறக்கூடாது? ஏன் நடைபெறாமல் இருக்க வேண்டும்? ஏன் சீக்கிரத்திலே அது நடைபெறக்கூடாது என்று நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன். You know why it is not happening? ஏன் இது நடைபெறவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? We are interested only in personal deliverance. நம்முடைய தனிப்பட்ட விடுதலையில் தான் இன்றைக்கு அதிக நாட்டம் காட்டுகின்றோம். We are interested in being delivered from the Egyptian prison. எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து Egyptian prison. எகிப்திய சிறைச்சாலையிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். That is our only expectation. இதுதான் நம்முடைய ஒரே எதிர்பார்ப்பு. And we want to walk out of the den of lions in Babylon. சிங்க குகையிலிருந்து வெளியே வர வேண்டும். பாபிலோனில் இருக்கின்ற என்னுடைய ஏக்கம் இதுதான். That is our last chapter. இதுதான் நம்முடைய கடைசி அத்தியாயம். Because our aim is personal deliverance, nothing is happening on the national level. நம்முடைய விருப்பம் எல்லாம் தனிப்பட்ட விடுதலையாக மட்டும் இருப்பதனால் தான் தேசம் தழுவியதான ஒரு மாற்றம் அதிசயம் நிகழ்வதில்லை. Joseph's main aim was not walking out of prison.
His main aim was ruling from the palace. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவது யோசேப்பினுடைய எதிர்பார்ப்பாக இல்லை, மாறாக சிங்காசனத்திலிருந்து ஆளுகை செய்வதுதான் அவனுடைய ஆதங்கமாக இருந்தது. Coming out safe from the den of lions was not the vision and the purpose of Daniel. சிங்க கெபியிலிருந்து வெளியே குதித்து வருவது தானியேலுடைய லட்சியமாக காணப்படவில்லை. Daniel must be consulted by King Darius. தரியு ராஜா தானியேலை அங்கே கலந்து ஆலோசிக்க வேண்டும். The handwriting on the wall must be interpreted by me. அங்கே சுவற்றிலே எழுதப்பட்டதான கையெழுத்து தானியேலினால் விவரிக்கப்பட வேண்டும். My God will write, but God's servant will interpret. தேவன் எழுதுவார், தேவனுடைய மனிதன் அதற்கு வியாக்கியானம் கொடுப்பார். That is why God has called us. அதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். God writes on the wall and God wants you to interpret what is written on the wall. தேவன் தம்முடைய தீர்ப்பை சுவர்களிலே எழுதுகின்றார். அந்த தீர்ப்புக்கான விளக்கத்தை கொடுப்பதற்காக தேவன் உங்களை எதிர்பார்க்கின்றார். Don't be satisfied with the ordinary. சாதாரண காரியங்களிலே திருப்தி அடைந்து நில்லாதீர்கள். Don't be satisfied with status quo. நீங்கள் இருக்கின்ற நிலையில் தானே திருப்தி கொள்ளாதீர்கள். Church of Jesus Christ, awake, arise. This is the call that comes to you this morning. இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையே, நீ எழுந்திரு, நீ விழித்துக்கொள். இதுதான் இன்றைக்கு உன்னை நோக்கி வருகின்றதான ஒரு அறைகூவல். That he might present it to himself a glorious church. மகிமையான சபையாக தனக்கு முன் நிறுத்தும்படியாக அவர் உன்னை விரும்புகின்றார்.